ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சித்ராஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறீங்க. இது செய்ய பெருசாக நம்மளுக்கு எதுவும் தேவைப்பட போகிறது கிடையாது. வெறும் வேஸ்டான நியூஸ் பேப்பர் இதை வச்சு தான் இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக நான் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நியூஸ் பேப்பருக்குள்ளே வச்சு இது போல் ரோல் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து நல்லா க்ரிப்பாக வந்து நம்மளுக்கு ரோல் ஆகும். ஸோ இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. குச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த கார்னரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இதை நான் கலர் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா பிளாக் கலர் கொடுக்குறப்போ வந்து லுக்ஸ் நல்லா இருக்கிறதுனால நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு கலர் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போல் இன்னும் கொஞ்சம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இதை நம்ம கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பேப்பர் ஸ்டிக் வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேப்பர் ஸ்டிக்கை 4 சைடும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இது போல் நான் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு மேலே கிராஸாக பேப்பர் ஸ்டிக்கை அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா எட்ஜிலுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் இல்லைனாலும் நம்ம க்ளூ கன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைடுமே வந்து நல்லா டைட்டாக ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ இந்த பேப்பர் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் எத்தனை பாக்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதோட கம்மியாக சைஸும் எடுத்துக்கலாம், இதோட அதிகமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த ஸ்டிக் எல்லாமே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இது டெக்கரேஷனுக்காக ஃப்ளவர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 x 7 சென்டிமீட்டரில் நான் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தோன்னா ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம். நான் ஒயிட் பேப்பரில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது போல் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு ஆர்ட் ஷேப் வர மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். எந்த சைடு கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் இதுக்கு மேலே நிறைய டிசைன் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ளவர் மட்டும்தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் ஃப்ளவர் மட்டும் தான் நான் செய்கிறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆர்டின் ஷேப்பில் வந்திருக்கும். இதுக்கு சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப அழகாக ஃப்ளவர் ரெடியாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வைக்க முடியாது இல்லையா? ஸோ இதை நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இது போல் நான் நிறைய ஃப்ளவர்ஸும் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நிறையா பேப்பர் ஃப்ளவர் வந்து நான் ரெடி பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பர் ஸ்டிக்கு, அதில் வந்து இதை ஒட்ட போகிறோம். நீங்கள் என்ன மாதிரி கலரில் வேணும்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பேப்பர் ஸ்டிக்கில் வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸை வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ கலர் எல்லாமே ஈவனாக இருக்கட்டும் அப்படின்னு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பரில் வெல்கமும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளவரும் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ஃப்ளவரை விட சின்ன சைஸு. ஸோ இதையும் கம் பண்ணி நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சின்ன ஃப்ளாரும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளவரை வந்து நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுனா டிசைன் கொடுத்துக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஃப்ளவர் இல்லாமல் வேறு மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க தேவையில்லாத நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட்டை ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்மளுடைய வீட்டில் ஹாலில் இல்லை பெட்ரூமில் வந்து நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதில் வாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருளை வச்சு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். இதுக்காக நம்ம பெருசாக மணி எதுவும் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். கிட்ஸுங்களுக்கும் சொல்லி தரலாம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற போல் நீங்களும் உங்கள் வீடை வந்து